நமஸ்தே. ஆரம்பிக்கா ஸ்போக்கனில் கொஷின் அண்ட் ஆன்சர் பேக்கில் உள்ளது. மௌக்கிக் பரீட்சா நம்ம வாய்மொழியாக கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணணும். பார்ட் ஏ சவால் கேள்வி. தும் கவுன் ஹோ, நீ யாரு, நீங்கள் யாருன்னு சொல்லணும். தும் கியா கர்த்தே ஹோ, நீ என்ன பண்ணுற, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை சொல்லணும். துமாரா ஸ்கூல் அல்லது ஆஃபீஸ் கஹா ஹை, உன்னோட ஸ்கூல் எங்கே இருக்குது இல்லை ஆஃபீஸ் எங்கே இருக்குது. துமாரே பிதாஜி கா நாம் கியா ஹை, உன்னுடைய அப்பா பெயர் என்ன. தும்கோ கியா பசந்த் ஹை, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன விருப்பம். தும் சபேரே கித்தனை பஜே உட்தே ஹோ, நீ காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிற. தும் ராத் கோ கித்தனை பஜே சோத்தே ஹோ, நீ ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்குற. தும் கஹா ஹிந்தி சீக்தே ஹோ, நீ எங்கே ஹிந்தி கற்றுக்கிற. துமாரே அத்தியாபக் கா நாம் கியா ஹை, உன்னுடைய ஆசிரியரின் பெயர் என்ன. உங்கள் சார் பேர் சொல்லணும், டீச்சர் பேர் சொல்லணும். இப்போ இந்த 9 கொஷினுக்கான ஆன்சர் தான் இப்போ பார்க்க போகிறோம். தும் கவுன் ஹோ, இந்த இடத்துல என் பேர் மை ஜெய துர்கா தேவி ஹூம். நீங்கள் மே வருண் ஹூம், மே குர்தீப் ஹூம், மே நிதன்யா ஸ்ரீ ஹூம், மே சாய் பிரதாப் ஹூம், இப்படி பேர்களை எழுதணும். தனமித்ரன் ஹூம், வாகினி ஹூம், தாரணி ஹூம், தீர்த்தனா ஹூம், அப்படி உங்கள் பேரை. மே புகழேந்தி ஹூம், மே லோகிதா ஹூம், மே प्रणव राज हूँ, मैं प्रणेश हूँ, मैं रुद्रेश हूँ, அப்படி சொல்லி அவங்கவுங்க பேரை சொல்லணும். அடுத்து செகண்ட் ஒன். தும் கியா கர்த்தே ஹோ, நீ என்ன செய்கிற. இப்போ இந்த இடத்துல நான் என்னைய சொல்லியிருக்கேன். மே பச்சோங்கோ ஹிந்தி சிக்காத்தி ஹூம், இது நான் குழந்தைகளுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்குறேன் அப்படி சொல்லியிருக்கேன். நீங்கள் மே 5वीं கக்ஷா படுத்தாகும் அல்லது படுத்தி ஹூம். பாப்பாவாக இருந்தால், பொண்ணாக இருந்தால் ஃபீமேல் படுத்தி போடணும், மேல் பசங்கன்னா படுத்தாகும் போடணும். இந்த இடத்துல 5वीன்னு சொல்கிறோம், 5வது சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்டு. இப்போ பெஹலா பெஹலி அப்படின்னா ஃபஸ்ட்டு, दूसरा दूसरी सेकेंड, तीसरा तीसरी थर्ड, चौदह चौदी फोर्थ, पांचवा पांचवीं फिफ्थ, छठा छठी सिक्स्थ, सातवां सातवीं सेवन्थ, आठवां आठवीं एट्थ, नौवां नौवीं नाइन्थ, दसवां दसवीं 10th. இப்படி நம்ம எந்த கிளாஸ் படிக்கிறோமோ, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, 8th, 9th, 10th வரை கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த கிளாஸ் படிக்கிறோமோ அந்த கிளாஸை நம்ம போட்டுக்கலாம். அடுத்து துமாரா ஸ்கூல் கஹா ஹை, உங்களுடைய ஸ்கூலு எங்கே இருக்குது. இப்போ நம்மளோட ஸ்கூல் मेरा स्कूल तिरुपुर नल्लूर में है, तिरुपुर अविनाशी में है, तिरुपुर गांधीनगर में है, तिरुपुर अनुपरपालयम में है, तिरुपुर टीकेटी मिल के पास है. இப்படி எங்கேயோ அந்த இடத்த சொல்கிறீங்க. இப்போ மேரா ஸ்கூல் திருப்பூர் மேகை, அந்த இடத்த சொல்லிக்கோங்க. துமாரே பிதாஜி கா நாம் கியா ஹை, உன்னுடைய அப்பா பெயர் என்ன. உங்கள் அப்பா பேரை போடுங்க. மேரே பிதாஜி கா நாம் ஜெயராமன் ஹை, எங்கள் அப்பா பேர் ஜெயராமன், ஜெயராமன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் அப்பா பேரை போடுங்க. தும்கோ கியா பசந்த் ஹை, உனக்கு என்ன பிடிக்கும். முஜுக்கோ கேல்னா பசந்த் ஹை, எனக்கு விளையாட பிடிக்கும். முஜுக்கோ
கானா பசந்த் है எனக்கு சாப்பிட பிடிக்கும். मुझको सोना पसंद है எனக்கு தூங்க பிடிக்கும். मुझको पढ़ना पसंद है எனக்கு படிக்க பிடிக்கும். मुझको लिखना पसंद है எனக்கு எழுத பிடிக்கும். मुझको டிவி देखना पसंद है எனக்கு டிவி பார்க்க பிடிக்கும். இப்படி என்ன பிடிக்குமோ அதை எழுதுங்க. நான் எழுதியிருக்கேன் मुझको हिंदी सिखाना पसंद है எனக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்க பிடிக்கும். तुम सवेरे कितने बजे उठते हो நீ காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிற? मैं सुबह 5 बजे उठती हूँ நான் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன். நீங்கள் வந்து मैं सुबह 6 बजे उठती हूँ 7 बजे 7 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறீங்க, 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. அரை மணி போடணும். 7:30 6:30 அப்படின்னா 6:30 बजे 7:30 बजे அப்படி போடணும். उठता हूँ. तुम रात को कितने बजे सोते हो நீ ராத்திரி எத்தனை மணிக்கு தூங்குற? मैं रात को 10:30 बजे सोती हूँ நான் ராத்திரி 10:30 மணிக்கு தூங்குறேன். இப்போ நீங்கள் வந்து मैं रात को 8 बजे सोता हूँ 9 बजे सोता हूँ இல்லை நீங்களும் வந்து 8:30 மணிக்கு தூங்குறீங்க 8:30 बजे सोता हूँ போட்டுக்கலாம். ஓகே. तुम कहाँ हिंदी सीखते हो நீ எங்கே ஹிந்தி கற்றுக்கிற? मैं घर में हिंदी सीखती हूँ இல்லை सीखता हूँ நான் வீட்டிலேயே ஹிந்தி கற்றுக்கிறேன். तुम्हारे अध्यापक का नाम क्या है உன்னுடைய ஆசிரியரின் பெயர் என்ன? உங்கள் ஆசிரியர் சார் பேர் போட்டுக்கலாம். मेरे अध्यापक का नाम रवि है मेरे अध्यापक का नाम सुरेश है नंदिनी है இந்த எல்லாம் மேம் எந்த மேமோ மேம் பெயர் போட்டுக்கோங்க. मेरे சார்னா अध्यापक போட்டுக்கிறோம். टीचरனால मेरे अध्यापिका का नाम जयदुर्गा देवी है. ओके, धन्यवाद.